வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ஜெனரலான டாபிக். அதாவது நம்ம உயிர், உடல், இதை பற்றி நம்முடைய ஞாபகங்கள் இருக்குது, நம்ம செய்கிற செயல்கள், அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாக நம்ம சொல்கிறோம், நம்ம செய்கிற நமக்கு கருமையம்னு ஒன்று இருக்குது. அந்த கருமையத்தில் தான் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே அதில் பதியுது. அதிலேருந்து தான் நம்மளுடைய கர்மாக்கள் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இப்போது அமெரிக்காவில் ஒருத்தர், ஒரு டாக்டர், அவர் சொல்கிறார், நான் ஒரு செத்துப்போன மனுஷனோட உடலை கிழித்து நல்லா பார்த்து உடலை பூரா ஆராய்ச்சி பார்த்துட்டேன். அங்கே உள்ள எந்த இதையும் காணும், எந்த பதிவு இருக்கிற பொருளையும் எதுவுமே காணும். அப்போ அது எங்கே பதியுது என்னங்கிறதே தெரியலையே. இப்போ இது ஒரு ஃப்ராடு, இது ஒரு இதாக பொய்யா சொல்லுதாங்க, நம்பிக்கைக்குரியது இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். சரி, அவர் சொல்கிறது சரின்னே வச்சுக்கிடுவோம். இப்போது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துல ஒரு அருவியை பார்க்கோம், ஒரு ஆறை பார்க்கோம், இயற்கை காட்சிகளை பார்க்கோம். இப்படி நிறைய இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டோம், கண் பார்த்தது, காது கேட்டது, நம்ம எல்லா உணர்ச்சிகளும், நம்ம 5 இந்திரியங்களையும் உபயோகப்படுத்தி நம்ம எல்லாத்தையும் ஃபீல் பண்ணோம். பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க, என்ன ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தங்க விசாரிக்காங்கன்னா, நாம் உடனே சொல்கிறோம், நாங்கள் அந்த அருவியை பார்த்தோம், அருவியில் குளித்தோம், அந்த பச்சை பசேல்னு மரங்கள், செடி கொடிகள், இயற்கை காட்சிகள், இது அழகாக இருந்தது, அப்படி இருந்தது, குளித்த அனுபவம் அவ்வளவு இனிமையாக இருந்தது, நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல மூலிகை குளியல், அது இதுன்னு நம்ம விலாவாரியாக வர்ணிக்கும். எப்படி? நேற்று தான் பார்த்தோம், பார்த்தது பார்த்தாச்சுல்ல, முடிஞ்சதில்ல, அது கண்ணு பார்த்தது அதோட போயிட வேண்டியது தானே. அப்புறம் அதை எப்படி நம்ம சொல்கிறோம்? அப்போ அது எப்படி முடியுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நமக்கு ஒரு 3 வயசு முதல்லையே நமக்கு ஞாபகம் இருக்கிற செயல்கள் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம எங்கேயும் போனது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுனது, விளையாடினது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்த உடனே ஏதாவது ஒரு இது இருக்கும்போது ஞாபகம் வந்துடும். அப்போ இதெல்லாம் எப்படி வருது, அப்போ எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே ஒரு அலை இயக்கம்தான். அப்போ நம்ம பார்க்குறது கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, உணர்ந்தது எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே அது உயிரில் ஒரு பதிவு, மூளையில் ஒரு பதிவு, கருமையத்தில் ஒரு பதிவுன்னு அது பதிஞ்சிடும். பதிஞ்சு அது இருக்கும். யாராவது கேட்கும்போதோ அல்லது பேசும்போதோ வரும்போது அது தூண்டப்பட்டு அது திரும்ப மூளைக்கு போய் மூளை அதை செயல்பட்டு நம்முடைய அனுபவங்களை அது சொல்லும். அப்போ நம்ம கருமையம்னு ஒன்று இருக்க போய் தான் நமக்கு நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியுது, நம்ம அனுபவிக்க முடியுது. இதிலேருந்தே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், இருக்குது, இந்த மாதிரி பதிவு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம எங்கேயாவது போயிருப்போம். போனது ஒரு ஆற்றுக்கு போயிருப்போம், ஒரு ஆற்றுல குளிச்சிருப்போம், ஏதாவது மலையில் ஏறியிருப்போம், கப்பலில் போயிருப்போம், பிளேனில் போயிருப்போம், இப்படி நிறைய இதில் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்களில் நமக்கு சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் நடந்ததுனால நமக்கு ஒரு காலப்போக்கில் நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கப்பலில் போகும்போதோ அல்லது ஃப்ளைட்டில் போகும்போதோ அல்ல ஆற்றுல குளிக்கும்போதோ நமக்கு அந்த சம்பவங்கள் நினைவுக்கு வரும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனோமே, நம்ம அப்பா அம்மா கூட போனோமே, நம்ம தம்பி தங்கச்சியோட போனோமே அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம், இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இது எப்படி வருது, எப்படி தோணுது அப்படின்னா,
அந்த உடலில் இருக்கிற அந்த கருமையத்தில் இருக்க பதிவுகள் வந்து வரிசையாக பதிஞ்சிருக்கும். இந்த உடல்லேருந்து பண்ண உயிர் அலை ஓடும்போது அந்த அலை இயக்கம் வந்து அந்த பதிவு எழும்பும்போது இந்த அலையை வந்து தொடும். அலையில் டச் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அதில் உள்ள பதிவு உயிர் பெறும். அந்த பதிவு மூளைக்கு போய் மூளையை தூண்டி நம்ம ஞாபகத்தை கொண்டு வருது. இப்படி தான் நம்முடைய ஞாபகங்கள் இருக்குது. நீங்களே உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. நமக்கு பிடிச்ச உணவு, நல்ல பசி நேரம், நம்ம எங்கேயோ ஒரு பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பிட்லாம். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். அவங்க வீட்டில் ஒரு உப்புமா கிண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சாயங்காலம் டிஃபன் கொடுக்கறதுக்கு காஃபி கொடுக்கணும், வெறுமனே வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை, உப்புமா கிண்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு உப்புமா கிண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அங்கே அவங்க கிச்சனில் வேலை பார்க்கும்போதே அந்த மனம் வந்து நம்ம மூக்கை துளைக்கும். துளைச்சி இப்போ உப்புமா கிண்டுறாங்க அப்படிங்கிற இது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கண்ணால் பார்க்கல, என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் உப்புமா ரெடி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது ரெடி ஆகுதுன்னு மூக்கு உணர்ந்த உடனேயே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். அப்போ இது எப்படி வருது? நம்ம ஏற்கனவே உப்புமா சாப்பிட்ட அனுபவம், அந்த இதெல்லாம் சேர்ந்து நம்மளை தூண்டுது. இது எனக்கே என் வாழ்க்கையில் வந்து நடந்ததே. நாங்கள் வந்து எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆற்றுக்கு போயிருந்தோம். ஆற்றுல போய் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தோம். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆற்றுக்கு மேலே இருக்க பாறையை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் சாதத்தை வச்சு எல்லா காய் குழம்பு எல்லாம் ஊற்றி பிசைஞ்சு நல்ல பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி உருட்டி கொடுத்தாங்க. நாங்கள் அதை சாப்பிட வேண்டியது, ஒரு முங்க வேண்டியது, திரும்ப வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஏற்கனவே பசி நேரம், நாங்கள் நல்ல சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம். எங்கள் அப்பாவோட கைமணம், அந்த பாறையில் உள்ள ஒரு குணம் எல்லாம் சேர்ந்து அந்த சாப்பாடே ஒரு ருசியாக இருந்தது. அப்போது அதை வந்து வருஷம் வந்து என்ன ஆச்சுன்னு நினைக்கிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனாலும் எனக்கும் இன்றைக்கும் நான் அந்த இதை நினச்சிட்டேன்னா எனக்கு நாக்கில் எச்சி ஊறும். அந்த சாப்பாட்டு ருசி எனக்கு தெரியும், என்னால் உணர முடியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்கறது வந்து நமக்கு வந்து இந்த கருமையம் தான் கொடுக்கு, அந்த பதிவுகள் தான் கொடுக்கு. அதை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பதிவு இருக்கிறதுனால தான் நம்முடைய கர்மாக்கள் வந்து நம்ம வழி வழியாக நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பதிவுகளும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து நாக்கில் எச்சி ஊறுது, இப்போ சாப்பிட்ணும், எப்படி எச்சி ஊறும், நம்ம சாப்பிட்டா தானே தெரியணும். நினச்சோடனே எப்படி ஊறும், முகந்து பார்க்கும்போதே அந்த வாசம் தெரியுது. நம்ம இது ஏற்கனவே இது செஞ்சுருக்கோம், இது என்ன இதில் செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி படிப்பு வந்து நமக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் தூண்டுது. இந்த உடலில் உள்ள ஜீவகாந்தம் குறையும் போதோ அல்லது நம்ம வந்து நோய்வாய்ப்படும் போது நம்முடைய ஜீவகாந்தம் குறைஞ்சி உடலில் அலை இயக்கம் குறையும், உயிர் சத்து குறையும். அந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த ஞாபக சக்தியில் எனக்கு பழையபடி ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இந்த சக்தி குறையும் போது தான் அது ஏற்படுது. எத்தனை பேரை சந்திக்கிறோம், எவ்வளவு பெயர்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், நம்ம டீச்சர்ஸ் பேர் வச்சுருக்கோம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, பிள்ளைகள், எல்லார் ஞாபகங்களும் நமக்கு இருக்குல்ல. எல்லார் பேரும் நல்ல நினைவு இருக்குது, அவங்க செய்த செயல்கள் நல்லா இருக்குது, நினைவு இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு நினைவு இருக்குது? நம்ம இதை ஞாபகம்னு சொல்கிறோம். அந்த ஞாபகங்கிறது தான் பதிவு. இந்த பதிவு தான் நமக்கு ஞாபகமாக எழும்பி நமக்கு வருது. அது வந்து நம்ம கருமையத்தில் இருக்குது. இப்போது இந்த பதிவு வந்து வரும்போது இதில் வந்து நல்ல பதிவுகள் எல்லாமே நமக்கு புண்ணியமாக வரும். தீய செயல்கள், மற்றவங்களை கெடுக்கிற செயல்கள் எல்லாமே பாவமாகும். அப்போ பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவம்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எந்த துன்பம் கொடுத்தாலும் அது வந்து பாவம். மற்றவங்களை வருத்தப்பட வச்சோம்னா அது பாவ கணக்கில் தான் சேரும். மற்றவங்களை மகிழ்விக்கிறது வந்து நமக்கு புண்ணியத்தில் சேரும். என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து இப்படி பண்ணும்போது நம்ம வந்து பாவம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலையில் நம்ம வந்து செயல்களை செய்யணும், அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. அப்படி செயல்கள் செய்யும்போது அது வந்து நம்மளை வந்து பாவ புண்ணியமாக மாறுது. நம்ம அதை வந்து இந்த பாவத்தை செய்யாமல்
நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிடணும். அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம அந்த கோவத்தில் பேசுகிறோம், இல்லை அந்த இதை விட்டுறோம், அப்படியே போகுது, வார்த்தைகளை விடுறோம், இப்படியே போகுது. இந்த மாதிரி வர்றது எல்லாமே அலை தான். நம்ம கோபம் அலை தான், கவலை அலை தான். எல்லாமே மனசுக்குள்ளே போய் உடலுக்குள்ளே ஓடி அந்த இதை வந்து கருமையத்தை தூண்டி விட்டு தான் நமக்கு வருது. இப்போ அலைன்னா நம்ம அலைன்னு ஒத்துக்கிட முடியுமா? இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எங்கேயோ டிவி ஸ்டேஷனில் சீரீஸ் எடுக்காங்க, சீரியல் இருக்குது, நாடகம் போடுதாங்க, படம் போடுதாங்க. அந்த போட்டு அவங்க அலையாக தான் அனுப்புகிறாங்க. அந்த அலைவரிசைக்கு நம்ம வந்து நம்ம இதை டியூன் பண்ணும்போது யார் யார் வீட்டில் டிவி இருக்கோ அவங்க அந்த அலைவரிசையை எடுக்கும்போது அந்த டிவியில் அந்த படம் வருது, அவங்களோட வசனம் வருது, அவங்களோட உருவம் வருது, அவங்க போட்டிருக்க உடையோட கலர் வருது, எல்லாத்தோடையும் நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம சின்ன சைஸ் 19 இன்ச்சு டிவினாலும் சரி, 50 இன்ச்சு டிவினாலும் சரி, அதுக்கு தகுந்தாற் போல் அந்த இது வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தியேட்டர்களில் படம் தெரியுது. இதெல்லாம் எப்படி வருது? அலையிலலாம் வருது. அலையில் வர்றதை நம்ம அதில் பார்க்குறோம். அலையை நம்ம கண்ணால் பார்க்கலை, அலை மூலமாக நமக்கு வருதுங்கிறத இப்போ இன்றைக்கி சயின்ஸில் கிடைக்கி நம்ம அதை வந்து நமக்கு டிவி வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், நமக்கு எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அலையினால் அதே அலை இயக்கம் தான் நம்ம உடலையும் இயக்குது. நம்மளை நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் செய்ய தூண்டுது. அந்த அலை தான் நம்மளை வந்து அதை பதிய வைக்கி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு தீய செயல் நல்ல செயல் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, செயல்களில் வந்து பாவ புண்ணியம் கிடையாது. எந்த செயல்லையும் பாவ புண்ணியம் கிடையாது. அதனால் ஏற்படுற விளைவு இருக்குல்ல, விளைவில் தான் பாவ புண்ணியம் இருக்குது. அதனால் ஏற்படுற விளைவு. இப்போது ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை தனியாக இருக்குது. அப்போ வந்து ஒரு திருடன் மாறான். திருட வரும்போது இந்த குழந்தை வந்து பிடிக்க ஆட்க வந்தோடனே இந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்டு கத்தியை வச்சு இந்த குழந்தைய பணயமாக வச்சு மிரட்டலாம். எல்லாத்தையும் மிரட்டிட்டு இந்த குழந்தைய கையில் கீறிட்டு இந்த கையில் ரத்தத்தை பார்த்தோன்னே எல்லோரும் ஒதுங்குதாங்க. உடனே இவன் ஓடிடுறான், தப்பி ஓடிடுறான். இவன் கத்தியை வச்சு பிள்ளைய வந்து காயப்படுத்திட்டான், கீறிட்டான், ஓடிட்டான். அப்போ அது வந்து பாவச்செயலில் சேரும். இது ஒரு டாக்டர் உடல்நிலை சரியில்லாமல் நம்ம வந்து ஒரு கட்டி இருக்குது காலில், அந்த இதில் கையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறோம். அவங்க அதை வந்து கீறி விடணும், ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாக்டரும் கத்தி தான் எடுத்து நம்ம கட்டியை கீறி விட்டு அந்த இதை குணமாக்குறாரு. நமக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த கட்டியிலிருந்து ஏற்பட்ட வலி, அந்த புண்ணு, அது எல்லாமே அதில் சரியாகுது. நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாகுது. இப்போது இதுவும் கத்தினால் தான் கீறியிருக்காங்க. அப்போ கத்தினால் கீறினதுனால பாவம் புண்ணியம் இருக்கா? அதனால் ஏற்படுற விளைவு என்ன? அந்த திருடன் வந்து இப்போ கீறினதுனால அந்த பிள்ளை காயப்பட்டது, மற்றவங்க நஷ்டப்பட்டாங்க, அதுபோல் வருத்தப்பட்டாங்க. அதனால் அது பாவம். இவர் டாக்டர் வந்து கத்தியால் கீறினதுனால நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாகுது, நலமாகுது. அதனால் இது புண்ணியம். அதனால் கத்தியால் கீறுறது பாவ புண்ணியம் கிடையாது. அதனால் ஏற்படுற பலன் என்ன, விளைவு என்ன, அதுதான் பாவத்தையும் புண்ணியத்தையும் பிரித்து கொடுக்கறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட முடியும். நல்லபடியாக நம்ம கொண்டு போகலாம் நம்ம வாழ்க்கையை. சரி, நீங்கள் இதெல்லாம் சொல்லி பயங்காட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ இதை போக்குறது எப்படி ஏற்கனவே நம்ம உடலில் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து பரிகாரமும் சொல்கிறாரு. என்னென்னா 3 இருக்குது. ஒன்று வந்து மன்னிப்பு, இன்னொன்று பிராயச்சித்தம், அடுத்தது மேலடுக்கு பதிவு. இப்போது மன்னிப்புன்னா என்னென்னா, இப்போ ஒருத்தரை வந்து வார்த்தையால் ஒருத்தரை காயப்படுத்திடுறோம், இல்லைன்னா உடலில் அடித்து அவருக்கு ரத்த காயம் வந்துடுது. ஏதோ ஒன்று உடலுக்கோ உடம்புக்கோ மனசுக்கோ நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்றோம். இப்போது அதை வந்து அவர் படுறாரு, நம்ம அந்த கோபம் குறைஞ்ச உடனே நம்ம பண்ணது தப்புன்னு நமக்கு தெரியுது. உடனே இதை வந்து நம்ம யோசிக்காமல் அவர்கிட்ட மன்னிச்சுக்கிடுங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், ஏதோ தவறுதலாக நடந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. உடனே அவருக்கு மனசு ஆறிடும்.
ஏதோ பண்ணிட்டான், ஆனாலும் உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டான். சரிப்பா, விடு விடு, இனிமேல் இப்படி கோவப்படாத அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் மன்னிப்பு. நம்ம அந்த இடத்துல அதை சரி பண்ணுறோம். இதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் உடனே செய்யணுங்கிறது கூட இல்லை. நான் செஞ்சுருப்போம், செஞ்ச தப்ப 1 வாரம் கழித்து உணருதமோ, 10 நாள் கழித்து உணருதமோ, 1 மாதம் கழித்து உணருதமோ, உடனே போய் அதை நான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அவங்களுக்கு ஆறிடும், அவங்க வருத்தம் குறைஞ்சிரும். அது நம்மளுடைய அந்த பதிவை அழிச்சிடும், ஒரு பாவ பதிவை நம்ம குறைச்சிருந்தோம். இது மன்னிப்பு. பிராயச்சித்தம்னா என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருந்தோம். நம்ம கெடுதல் பண்ணிவிட்டு நம்ம அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த கெடுதலை நம்ம சரி பண்ணணும், அந்த சிக்கலை நம்ம நீக்கி கொடுக்கணும். அவருக்கு பணத்தினால பிரச்சனை அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து உதவலாம். இல்லை, இந்த வேறு ஏதோ ஒரு சாமான் வர வேண்டியிருக்கு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களில் இதனால் பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி நம்ம அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கலாம். இப்படி அதுக்கு எந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் பிராயச்சித்தம். அப்படி பண்ணோன்னா அதுவும் அவங்கள மனசை குளிர வைக்கும். அப்போ அந்த பதிவு நமக்கு இல்லாமல் போகும். இன்னொன்று என்னென்னா, மேலடுக்கு பதிவு. மேலடுக்கு பதிவுன்னா என்னென்னா, பதிவுகள் செஞ்சுருக்கோம், காரியங்கள் செய்கிறோம், அதை நம்ம திருத்தி நம்ம இப்போ தப்பு அப்படின்னு நம்ம இப்படி சொல்லும்போது அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது கீழே உள்ளது அழிஞ்சிடும். இப்போது உதாரணமாக ஒரு கேசட்லேயோ சிடிலேயோ ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு மேலே இன்னொரு பாட்டு, நமக்கு பிடிச்ச பாட்டு, இப்போ லேட்டஸ்ட் அதை வைக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த பாட்டுக்கு மேலேயே இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். பண்ணும்போது நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணது தான் அதில் இருக்கும், பழசு அழிஞ்சிடும், காணாமல் போயிடும். அதே தான் மேலடுக்கு பதிவு. நம்ம மேற்கொண்டு நம்ம புண்ணியங்கள் செய்ய செய்ய, நல்ல செயல்கள் செய்ய 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 நம்முடைய உடலில் பதிவுகளில் இருந்து பாவங்கள் கழிஞ்சிக்கிட்டே வரும். இது நீங்கள் இன்றைக்கே சரியாயிரும்னு சொல்ல முடியாது. இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஒரு வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 10% பாவங்கள் குறைஞ்சிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் அதை விட குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சதுன்னா நாம் நம்ம கருமையத்தை நம்ம சுத்தமாக்குறோம். நம்ம சுத்தமாக்குறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததியினருக்கும் தான். பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிட்டியே, உனக்கு 7 ஜென்மத்துக்கும் உனக்கு விமோசனம் கிடையாது, உனக்கு இந்த பாவம் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 ஜென்மங்கள்ங்கிறத தொடர்ந்து சொல்லுவாங்க. அது என்ன 7 ஜென்மங்கள்னால் 140 வருஷம் அப்படின்னு கணக்கு. ஒரு 20 வருஷத்தை ஒரு இதுன்னு கொண்டாடுறாங்க. என்னென்னா, ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ ஒரு 20 வயசு ஆகிட்டுன்னா அடுத்தால குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை அடைஞ்சிருந்தாங்க. குழந்தை பிறக்கும்போது நம்முடைய பாவ புண்ணியங்களில் உள்ள ஒரு பங்கு அந்த குழந்தைக்கு போகும். அப்புறம் அது முதல் இதில் வந்துடுது, 2வது ஜென்மம். பிறகு அவனுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அவனோட குழந்தை வரும்போது அவனோட இதில் பாதி அங்கே போகும். அப்போ அது 2வது ஜென்மம். இப்படியே ஜென்மங்கள் ஒவ்வொரு 20 வருஷத்தையும் கணக்கு பண்ணுறாங்க. சரி, நம்ம இப்படியே செஞ்சுட்டு வரோம். ஒரு 6 ஜென்மத்துக்கு 20 வருஷம் தாண்டுற வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்யாமல் 6வது ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னா அதுலேருந்து திரும்ப 7 ஜென்மம் பார்க்கணும். அப்படிப்பட்ட இது. அதனால் நம்ம அந்த இதை சரியான முறையில் நம்ம நடத்திக்கணும். சொல்லுவோம், நம்ம பார்க்கோம், இப்போது நிறைய அக்கிரமங்கள்லாம் பண்ணுறாங்க, நிறைய கொள்ளைன்னு போகிறாங்க, கொள்ளையடிக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. எல்லோரும் வெள்ளையும் சொல்லையுமா நல்லதான் அலையுதாங்க, நல்ல பணம், காரு, பங்களான்னு வசதியாக வாழுதாங்க. நம்ம நேர்மையாக நியாயமாக இருக்கவங்க தான் இப்படி உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பாவம், என்ன புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நடப்பில் எல்லார் வீட்லேயும் எல்லாரும் பேசுகிற பேச்சு. இது என்னென்னா, அந்த கருமைய பதிவில் எந்த பலன் முன்னோக்கி இருக்குது, மேல் நோங்கி இருக்குது, புண்ணிய பலன் மேலோங்கி இருக்குது, அதை அவன் முதல்ல அனுபவிக்கணும். அப்படின்னா அவன் முதல்ல இதெல்லாம் நல்லதாக அனுபவிப்பான். அதுக்கப்புறம் பாவப்பதிவு வரும்போது அவனோட வாழ்க்கையை அடுத்த இதுக்கு மாறும். முன் ஜென்மத்தில் அவன் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுருக்கும்போது அவன் அதுக்குரிய பலனை இந்த இதில் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ செய்கிற பாவங்கள் அவனோட கணக்கில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது அடுத்தால் அவனுக்கு வெளிப்படும். அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படிம்போம்.
பொதுவாக நோயாக வெளிப்படுறது, உடல் கோளாறு இருக்குது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பாவம் அதிகம் உள்ளவங்களுக்கு ஏற்படுறது. அப்படி எனக்கு நோயே இல்லை, அதனால் எனக்கு பாவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ உனக்கு நோய் பாவம் வந்து வெளிப்படலை, புண்ணிய காலத்தில் இருக்க, புண்ணிய காலத்தில் இருக்கும்போது உனக்கு வந்து அது வெளிப்படலை, பிற்காலத்தில் உனக்கு அது அடுத்தால அது வெளிப்படும். அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம கொண்டு போகணும், நம்ம நடத்திக்கணும். இப்போ 7 ஜென்மங்கள் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம ஒழுங்காக கொண்டு போகணும். நம்ம வந்து சரிவர நடந்துக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதன்படி கொண்டு போகணும். நம்ம சாகும்போது சொத்து பத்து சொத்து சொத்துன்னு அலையிற, துட்டுன்னு அலையிறியே, தலையில் தூக்கிட்டா போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்துக்களோ பணங்களோ இந்த வீடு காரு எதுவும் பிள்ளைகளோ பொண்டாட்டியோ யாருமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. ஆனால் நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கருமையம். அது அதனுடைய பதிவுகள், அது நம்ம தொடர்ந்து வரும். தொடர்ந்து நாம் நம்ம கொண்டு வரது இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததியருக்கும் நம்ம அதை கொடுத்துட்டு போகிறோம். அவங்களுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கோம். பொதுவாக மகரிஷி சொல்லுவார், வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், ஒரு உயிர் அது ஒரு துளி போல் இருக்கும், உடம்பு பூரா தழும்பேறி இருக்கும், அதோட தோளில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரும். அதுதான் அந்த பாவம் புண்ணிய மூட்டை, 3 கர்ம வினைகளோட மூட்டை அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிடணும். நம்ம சந்ததியினருக்கும் நன்மையை செய்யணும், நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.